உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கிராண்ட் ஓபனிங். சக்திவிடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதி முழுவதும் நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:45 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:45 மணி வரையிலும் அஸ்வினி, அதற்கு பின்பு பரணி. இன்று வரலட்சுமி விரதம். இன்றைய சந்திர பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய ராசி பலன் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும் மற்றும் புத பகவான் கேத்துவுடனும் சூரியனுடனும் இருப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று வரலட்சுமி நோன்பு மற்றும் இன்று நாள் முழுவதும் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்வது மிகவும் அவசியம். பெண்கள், குறிப்பாக உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். வரலட்சுமி விரதமான இன்று வெள்ளிக்கிழமை காலை வேளையில் நீங்கள் அரிசி தானம் செய்வதோ அல்லது அன்னதானங்கள் செய்வதோ சந்திரனுக்கு உண்டான தோஷ நிவர்த்தி ஆகும். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன திருப்தியுடன் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உடல் குறைபாடுகள் அவ்வப்போது நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்ய 7:30 சனியினால் ஏற்படக்கூடிய விரயங்கள் சரியாகும். 12ஆம் இடத்தில் சனி பகவான் விரயத்தில் இருப்பது மேஷராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது மருத்துவ செலவுகளும் மற்றும் வீண் விரயங்களும் ஏற்படலாம். இன்று லக்ஷ்மி பூஜை அல்லது லக்ஷ்மி ஆலய வழிபாடு இந்த விரயங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும். இன்று உங்களுடைய குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நிகழக்கூடிய ஒரு சில நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம். மனதில் நல்ல உற்சாகமும் மற்றும் தைரியமும் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. இன்று நாள் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதோ மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதோ மகிழ்ச்சியையும் மற்றும் கிரகங்களுக்கான பரிகாரமாகவும் அமைகிறது. புதிய முயற்சிகள், புதிய வேலை தேடுவது, புதிய வேலைக்கான விண்ணப்பம் செய்வது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாயும் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், புதன், கேத்துவினால் அவ்வப்போது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். காது, மூக்கு, தொண்டை போன்ற பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகள் வந்து சேரும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி இன்று வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை இன்று கேட்கலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு மற்றும் ஆலய வழிபாடுகள் குடும்பத்திலேயும் இன்று மகாலட்சுமி பூஜை செய்வது ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் விருச்சிக ராசியில் நீச்சபலம் பெற்றிருப்பதும் இன்று நீச்சபங்க ராஜயோகமாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு
சுக்கிரவாரமான இன்று நீங்கள் மகாலட்சுமி பூஜையை அவசியம் செய்யலாம். கோவில் ஆலய தரிசனங்கள் மற்றும் ஆலயங்களில் வழிபாடுகளும் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் குறையும். கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் மற்றும் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுதல், இது போன்ற பரிகாரங்கள் இன்று உங்களுக்கு நினைத்த காரியத்தை வெற்றியடைய செய்யும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது. இன்று புதிய வேலை தேடுதல் மற்றும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைக்கான நல்ல செய்திகளும் வரலாம். கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகங்கள் மற்றும் கடல் தாண்டி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் உங்களினுடைய பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப விவகாரங்களிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். இன்றைய நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளும் மாறும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியினால் இதுவரையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உறவினர்கள் மூலமாகவோ அல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாகவோ நற்செய்திகளை கேட்கலாம். பண விவகாரங்கள், எதிர்பார்த்த உதவிகள் இது உங்களுக்கு வந்து சேரும். வரலட்சுமி நோன்புனால இன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யவும். நோன்பு இல்லாதவர்கள் இன்று ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிப்பதோ அல்லது கனகதாரா ஸ்லோகம் படிப்பதோ உங்களுக்கு நன்மையை தரலாம். தாமரை பூவினால் இன்று லக்ஷ்மி தேவியை வணங்குவது உங்களுக்கு வெற்றியை தரும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் மற்றும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகுவதற்கும் மற்றும் குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் சேருவதற்கும் தானங்களை மேற்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனவேதனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் கேதுவுடன் இருப்பதனால் ஒரு சிலருக்கு தூக்கமின்மை இருக்கும். ஆகையினால் இன்றைய நாளில் உங்களினுடைய குலதெய்வ வழிபாடுகள் செய்வது மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒரு மன அமைதியும் மற்றும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்கள் தீரும். குடும்ப சிக்கல்களிலிருந்து இன்று நீங்கள் வெளிவரலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. பலவிதமான மன சிக்கல்களிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய தருணங்களாக இன்று அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் நீச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆகையினால் இன்று பால் அபிஷேகம் நீங்கள் தானம் செய்வது மிகவும் விசேஷம். ஆலயங்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. குடும்பத்தில் பல போராட்டங்களுக்கு பிறகு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் உண்டு. இன்று உங்களினுடைய அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று வரலட்சுமி விரதத்தில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். பாக்கியத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய உச்சபலம் பெற்று உங்களினுடைய ராசிக்கு முழுவதாக குரு அருள் உண்டு. இன்று மகாலட்சுமி விரதத்தில் நீங்கள் பெண்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதும் மற்றும் மகாலட்சுமி ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு வெற்றியை தரும்.
குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்த போதிலும் இன்றைய நாள் அது தீர்வதற்கான வழி பிறக்கும். உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இன்று நன்மைகள் ஏற்படும். வரலட்சுமி விரதத்தில் இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். இன்று அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் அம்மன் ஆலயத்தில் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் விலகும். இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. சுப செலவுகள் காத்திருக்கிறது. இன்று பெண்களுக்கு குறிப்பாக உங்கள் உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் மற்றும் மன சுமையும் குறையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் லாபத்தில் இருப்பது வெற்றியை தரும். குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் இன்று நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. இன்று மகர ராசி நேயர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் மற்றும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் ஒற்றுமையும் காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு இன்று நல்ல செய்தி உண்டு. அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் இன்று மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தொலைதூர செய்திகள் நன்மையை தரும். குடும்பத்தில் மன அமைதி உண்டு மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் தீரலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய கணவன் மனைவி உறவு மற்றும் உடன் பிறந்தவர்களால் லாபங்கள் ஏற்படும். பொதுவாக இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி செய்திகளை கேட்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குரு சந்திர யோகத்தை அமைத்து கொடுக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான சண்டைகள் சச்சரவுகள் குடும்பத்தில் இருந்தது மாறும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஐஸ்வர்யங்கள் குறைபாடுகள் மற்றும் பணப்பற்றாக்குறை இது போன்ற விஷயங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயிலின் புதிய கிளைகள் இனி முகப்பேர் வெஸ்ட் மற்றும் புரசைவாக்கத்தில் ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை அன்று கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.